கர்த்தருடைய நாமத்துக்கு வருஷம். இந்த நாளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எரேமியா 30வது அதிகாரம் 3வது வசனம், 914வது. எரேமியா 30:3 வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதுல ஆண்டவர் சொல்ற காரியம், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன, ஒரு நாள் வரும், அப்போ இந்த காரியம் நடக்கும். அப்ப என்ன சொல்றாரு இதுல, இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்ப இது யார் சொல்ற வார்த்தை? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. என்ன சொல்றாரு, ஒரு நாள் வரும்போது என்னுடைய ஜனம் பாபிலோனுக்கு அடிமையா போனாங்க. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு நாள் வரும்போது திரும்பி நான் கூட்டிட்டு வருவேன், அப்போ அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள். யார் சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க? கர்த்தர் சொல்றாரு ஒரு நாள் வரும், இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னா நிச்சயம் அது நடக்கும். அப்போ அவர் சொல்லிட்டாரு, ஒரு நாள் வரும்போது சிறையிருப்பை மாத்தி என்னை கூட்டிட்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லி. அது இஸ்ரவேல் யூதா எல்லா ஜனங்களும் அத எல்லாருக்கும் அது நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்ன காரியம் நடக்கும், சுதந்திரத்துக் கொள்ளுவாங்க. யார் சுதந்திரத்துக் கொள்ளுவாங்க அப்படின்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க. இப்போ அங்க பாபிலோனுக்கு அடிமையா போகாம ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, எருசலேம்லயே இருந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு போனாங்க. நாங்க பாபிலோனுக்கு போக மாட்டோம், நாங்க எகிப்துக்கு போறோம்னு சொல்லி போனாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க முடிவு எப்படி ஆயிடுச்சு, அங்கேயே இருக்கிறவங்கள ஆண்டவரே சொல்லிட்டாரு, இங்க இருந்தா பஞ்சத்தினாலையும் பட்டயத்தினாலையும் கொள்ளை நோயினாலையும் நீங்க சாவீங்கன்னு சொல்லி. எங்க எருசலேம்லயே இருக்கிறவங்க, எகிப்துக்கு போறவங்களுக்கு அதுதான் நடக்கும். அப்ப அவங்களுடைய முடிவு நல்லதா இல்ல. அப்ப யார் திரும்பி வந்து அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறாங்க அப்படின்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாபிலோனுக்கு போனவங்க, சிறைப்பட்டு போனவங்க, சிறைப்பட்டு போக ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை அனுமதிச்சார்? அப்ப இவங்களுக்குள்ள என்ன இல்ல, கர்த்தரை விட்டுட்டாங்க, இப்ப கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. அப்ப கர்த்தர் என்ன செஞ்சாரு, அப்படி பாபிலோன்ல அடிமையா அவங்கள ஒப்பு கொடுத்தாரு போகும்படி. அப்ப அங்க போய் அந்த சிறையிருப்புல இருக்கும்போது, அடிமையா இருக்கும் போதுதான் அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய வழி மாறுதான் மனம் திரும்புறாங்க. அப்ப மனம் திரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு, அவங்களை திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியம் பார்ப்போம். நாட்கள் வரும் என்று கர்த்தர், ஒரு நாள் வரும்போது இது நடக்கும் அப்படின்னு நிறைய காரியம் சொல்லியிருப்பாரு. அப்ப அதுல இன்னைக்கு இருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் சொல்றாரு ஒரு நாள் வரும்போது இது நடக்கும்னு சொல்லி, அது நடக்கும் போது அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனா இருக்கும். இதில் சொன்னாரு, அவங்க என்ன செய்வாங்க, அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். யார் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் யார் வாழ்க்கையில நிறைவேறும்? கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான். கீழ்ப்படியாம போனதுனாலதான் அந்த சிறையிருப்பு, அந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அங்க பாவத்தை உணரவணும், அவங்க கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனாங்க, இதையெல்லாம் உணரவணும். அதுக்காகத்தான் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொன்னாரு, அவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அவர் எந்த நாள் குறிக்கிறாரு, ஒரு நாள் வரும்போது இது நடக்கும், அப்ப அது நடக்கும். ஆனா அது எனக்கு நடக்குமா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். முதல் காரியம், எரேமியா 31வது அதிகாரம், எரேமியா 31வது அதிகாரம் 38வது. எரேமியா 31:38 நல்லா சேர்ந்து வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இந்த நகரம் அனானியேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கு என்று கட்டப்படும். அப்போ அந்த நகரம், அதாவது இவங்க பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போயாச்சு. அப்ப என்னாச்சு, எருசலேம் நகரம் பாலான பட்டணம் போல ஆயிடுச்சு, இல்ல இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் வரும், அப்பொழுது இந்த நகரம் அனானியேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கு என்று கட்டப்படும். கர்த்தருக்கு என்று கட்டப்படும். அப்போ அந்த இடிக்கப்பட்ட போனது எல்லாமே கட்டப்படுன்னு சொல்றாரு. அப்ப அங்க என்னாச்சு, எருசலேம்ல தேவாலயம் இடிக்கப்பட்டு போச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம தான் யாரு, ஆண்டவருடைய ஆலயம். அப்போ
அந்த ஆலயத்துல இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அங்க என்னாச்சு? இடிக்கப்பட்டு போகும்போது அங்க என்ன இல்ல? கர்த்தர் இல்ல, அங்க ஆராதனை இல்ல, பண்டிகை இல்ல, பலி இல்ல, காணிக்கை இல்ல, இப்படி எதுவுமே இல்ல. அப்ப இன்னைக்கும் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறன்னா இன்னைக்கு இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் இடிக்கப்பட்டு போச்சு? அவர் இருக்க வேண்டிய இடத்துல, ஆலயத்துல யார் இருக்கணும்? கர்த்தர் தான் இருக்கும். அப்ப அவர் இருக்கிற இடத்துல, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வேற ஏதோ இருக்கு. அவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ ஒண்ணு வச்சுட்டோம். அது இந்த லோகமோ, படிப்போ, இல்ல மனுஷங்களோ, வேலையோ, ஐஸ்வர்யமோ, ஏதோ ஒண்ணு அங்க வச்சுட்டோம். அப்ப என்னாச்சு? அவர் அங்க இல்ல. அவர் கொடுக்கிற ஸ்தானத்தை நான் வேற எதுக்கோ கொடுக்கும் போது அங்க ஆலயம் எப்படிப்பட்டு போச்சு? இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப அங்க என்ன இல்ல? கர்த்தர் இல்ல. அப்ப கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தர் இல்லாத ஒரு ஆலயம் எப்படி இருக்கும்? அப்ப இடிக்கப்பட்ட போன சூழ்நிலை தான். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கு. அப்ப அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதனை, துக்கம், நெருக்கம் எப்படித்தான் இருக்கும். வத சொன்னார். நெகேமியால கூட வாசிச்சிருவோம். நெகேமியா 2வது அதிகாரம் 17, 18, 605 வாசிப்போம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நான் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்ப இங்க எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும். அப்போ அங்க இடிக்கப்பட்டு போன சூழ்நிலையில நமக்கு என்ன இருக்குங்கிறாரு? சிறுமையும் நாம் இனி நிந்தைக்கு உள்ளா இராதபடி. அப்போ கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நிந்திக்கும்படியா இருக்கு. அதுல நான் சிறுமையா இருக்கிறேன், சிறுமைப்படுத்தப்பட்டது போல, ஒடுக்கப்பட்டது போல, ஒரு அடிமையா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ சுத்தி இருக்கிறவங்களால நிந்த. என்ன நிந்த? நீங்க ஏசப்பா பிள்ளை தானே, ஏன் ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்யலையா? ஏசப்பா உங்களுக்கு இதை கொடுக்கலையா? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏன் இவ்வளவு வேதனை? ஏன் இவ்வளவு குறைச்சல்? அப்ப என்ன? நிந்தனை. அப்ப அந்த நிந்தை நீங்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு? நெகேமியா சொல்றாரு, அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அங்க கட்டப்படும் போதுதான், ஆலயம் கட்டப்படும் போது இதெல்லாம் நீங்கி போயிடும். ஆலயம் கட்டுகிறதுக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும்? என்ன முழுசா ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? நெகேமியா கூப்பிடும் போது வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்ப இன்னைக்கும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், நாட்கள் வரும். அப்ப யாரெல்லாம் இன்னைக்கு இடிக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை, அவர் இருக்க வேண்டிய ஆலயம் இடிக்கப்பட்ட அவர் அங்க இல்ல, அவர் இருந்த ஆலயம் இடிக்கப்பட்டார். அப்போ அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நம்மதான். அப்ப இன்னைக்கு அவர் இருக்கிறாரா? இடிக்கப்பட்ட சூழ்நிலையில என்ன? அவர் அங்க இல்ல, அவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் இன்னைக்கு வேற எதுக்கோ கொடுத்துட்டோம். அப்ப அங்க எப்படி இருக்கு? இதெல்லாம் செய்யும் போது, அவர் இல்லாத போது என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சிறுமைப்பட்டதா, சுற்றி இருக்கிறவங்களால நிந்தனைக்கு உட்படப்பட்டதா இருக்கும். என் எல்லாரும் நிந்திக்கும்படியா என் வாழ்க்கை இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது திரும்ப கட்டப்படும். எப்படி? அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போது. எரேமியா 24வது அதிகாரம், எரேமியா 24:6. எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். அப்போ அவர்களுக்கு நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. ஆண்டவர் என்னுடைய நிந்தைய, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதுக்காக அவரிடத்துல ஜெபிக்கிறவனா இருக்கணும். அந்த சிறுமையில என்ன செய்யணும்? அந்த நிந்தையில அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பார்ப்பாரு. அவர் சொல்றாரு, நான் அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். அவர் கட்டுவேங்கிறார். இப்ப நான் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வாரு? என்னை கட்டுவார். அப்ப இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம்? இடிக்கப்பட்ட சூழ்நிலையா? அவருடைய ஜனம்தான். ஆனா அவர் இருக்க வேண்டிய இடத்துல
இன்னைக்கு ஏதோ வேற. அவருக்கு இருக்க வேண்டிய என்னுடைய இருதயம், அதுதான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்துல இன்னைக்கு எது இருக்கு? இப்ப அவர் இல்லை அப்படின்னாவே அங்க இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எரேமியா 42:10. எரேமியா 42:10. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். இந்த தேசத்திலே தரித்திருந்தால், அப்போ அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க பாபிலோன்ல யாரெல்லாம் அங்க இருந்தாங்களோ, அப்ப அவங்கள சொல்ற வார்த்தை என்ன? உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஆண்டவர் தான் அவங்க அடிமையா ஒப்பு கொடுத்தார், போக வச்சார். அப்ப அவரே என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்படுகிறார். அப்ப அவர் மனஸ்தாபப்படணும்னா, இப்ப நினிவே பட்டணத்து ஜனங்கள் மேல ஆண்டவர் கோபமா இருந்தார், நினிவே பட்டணத்தை அழிக்கணும்னு நினைச்சார். அப்போ அவர் எப்படி மனஸ்தாபப்பட்டார்? அந்த ஜனங்களுடைய கிரியைகளை பார்த்தார். அவங்க மனம் திரும்பிட்டாங்க அப்படிங்கறது எப்படி வெளிப்பட்டுச்சு? அவங்களுடைய கிரியைகள்ல வெளிப்பட்டு. அப்போ அவர் அவங்களுக்கு செய்யணும்னு நினைச்ச தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். அப்ப இங்கேயும் அதான் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். அப்ப என்ன செய்யணும்? அவர் மனஸ்தாபப்பட்டு என்னுடைய சிறையிருப்ப, என்னை இடிக்கப்பட்ட சூழ்நிலையை மீண்டும் கட்டணும்னா என் கிரியைகள்ல அதை அவர் பார்க்கணும். எதனால அவர் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார்? அப்ப அதை உணர்ந்து என் வாழ்க்கையில அந்த கிரியையில நான் மனம் திரும்பினதை அறிக்கை செய்யணும். அப்போ அவர் என்ன செய்யறார்? மனஸ்தாபப்பட்டு கட்டுவேன் அப்படிங்கிறார். ஆராய்ந்து பார்ப்போம். 2வது காரியம், எரேமியா 30:அதிகாரம். எரேமியா 30:3. முதல்ல வாசிச்சோம் அந்த வசனமே. எரேமியா 30:3 வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறுயிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அப்ப திரும்பி ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்படின்னு என்ன செய்யணும்னா, அந்த இடத்தை விட்டு போயிட்டோம், ஒரு இடத்தை விட்டு நான் போயிட்டேன். அப்ப என்ன செய்யறாரு? திரும்பி அங்க கூட்டிட்டு வருவேங்கிறார். அதுதான் திரும்பி வர்றது. அப்ப ஒரு இடத்த விட்டு போயிட்டேன். எங்க போயிட்டோம்? கர்த்தரை விட்டு நான் தூரமா போயிட்டேன். அப்போ நாட்கள் வரும்போது ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அப்படி தூரமா போனவங்களை, கர்த்தரை விட்டு தூரம் போனவங்களை திரும்பி அவரோடு சேர்த்து கொள்ளுவார். அப்போ அவர் சொன்னது நடக்கும். நான் தூரம் போயிட்டேன், யாரெல்லாம் சேர்த்து கொள்ளுவார்? தூரம் போனவங்களை சேர்த்து கொள்ளுவார். ஆனா தூரம் போனவங்க என்ன செய்யணும்? நான் அவரை விட்டு தூரம் போயிட்டேங்கிறத உணரும். அவரை விட்டு விலகி இருக்கிறோங்கிறத நம்ம உணர்கிறோமா? கர்த்தரை விட்டு தூரம் போறதுன்னா என்ன? எரேமியா 2:அதிகாரம் 6. 874 பக்கம். எரேமியா 2:6 வாசிப்போம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அப்ப அவரை விட்டு தூரம் போனது எதனால? மாயையை பின்பற்றி. இந்த உலகம் பிரசங்கில சொல்லப்பட்டது போல எல்லாமே மாயை. அப்போ அப்படி மாயையான ஏதோ ஒன்ன பின்பற்றி அவரை விட்டு தூரம் போயாச்சு. அவரை விட்டு தூரம் போறதுன்னா என்ன? அப்போ அவரோடு சேர்ந்து இருக்கணும், அவரோடு இருக்கணும்னா. ஆனா என்ன செஞ்ச? அவரை விட்டுட்டு போயிட்டார். ஏசப்பா அந்த சிலுவையில் அடிக்கப்படும் போது அவரை வந்து பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. சீசர்லாம் என்ன செஞ்சாங்க? அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட இருக்க வேண்டியவங்க தான் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ நான் இன்னைக்கு தூரம் போயிட்டேன், அவரோடு இருக்கணும். அவரு கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன செய்யறாரு? ஜெபிக்கும் போது நீங்க என்னோடு சேர்ந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு கேட்டார். அப்போ அவரை விட்டு தூரம் போறதுன்னா என்ன? என்னுடைய வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு, என்னுடைய ஜெபம் குறைஞ்சிருச்சு, என்னுடைய சபை ஐக்கியம் குறைஞ்சிருச்சு. அப்ப இதுதான் என்ன? அவரை விட்டு தூரம் போறோம். இப்ப அங்க கேட்கிறார் ஆண்டவர், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாரு? அவர் எந்த ஒரு தப்பு, அவரிடத்துல எந்த அநியாயம் இல்லை. அவர் எனக்கு எல்லாமே நன்மையை தான் கொடுத்தார், நன்மை தான் செஞ்சார். ஒருபோதும் அவர் தீமைய அனுமதிக்கிறதே இல்லை. ஆனாலும் மாயை பின்பற்றுறதுனால அவரை விட்டு தூரம் போயிட்டு, அவர் வழியில அவரோடு கூட இருக்க வேண்டிய நம்ம அவரை விட்டு தூரமா போயிட்டு, அவர் பிள்ளைதான் ஆனா தூரமா போயிட்டு அவரோடு சேர்ந்து இருக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பிள்ளை பெற்றோரோடு இருக்கிறாங்க, அப்ப பெற்றோரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு சகஜம்.
படிப்பு, வேலை, இப்படி எல்லா காரியத்திலையும் என்ன செய்யறாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப பிரிஞ்சிருக்கும் போது எப்படி இருக்கிறாங்க? அப்ப எங்க இருக்கிறாங்களோ அங்க ஐக்கியப்படும் போது இங்க இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சு போயிடும். அப்ப உலகத்தோடு ஐக்கியப்படும் போது அன்று சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப உலகத்தோடு ஐக்கியப்படும் போது அவரோடு இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சு வச்சு. அதுதான் அவரை விட்டு தூரம் போறதுன்னா என்ன, அவரோடு இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சிருச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையும். ஆதியில் இருந்த அன்பு குறைஞ்சிருச்சு. என்ன குறைஞ்சிச்சு? ஆதியில அவ்வளவு வாஞ்ச வேதம் வாசிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு நேரம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறனே இல்லாம ஜெபிக்கிற நாட்கள்லாம் உண்டு. எப்ப சபைக்கு போவோம் அந்த வாஞ்ச, தாவீது சொன்னது போல ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு? அந்த மகிழ்ச்சி அப்படியே இருக்கா? ஆலயத்துக்கு போறது, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, அதுதான் அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு இருக்கிற உறவு. வேதம் வாசிக்கும் போது அவர் நம்மளோட பேசுகிறார், ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை கேட்கிறார், அதுக்கு பதில் கொடுக்கிறார். அப்ப அந்த ஐக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை. இதுதான் அவரை விட்டு தூரம் போறது. தூரம் போனவங்களை கூட்டி சேர்ப்பேங்கிறார். நாட்கள் வரும், அப்ப சேர்ப்பேன். எப்படி? தூரம் போனதை அவங்க உணர்ந்து வரணும். அப்ப தூரம் போகும்போது என்ன செய்வாரு? என்ன மட்டாய் தண்டிப்பார். அப்படியே போன விட்டுற மாட்டார். ஏன்? உலகத்தை கர்த்தர் இல்லதான், கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆனா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க எங்க? இந்த பூமியில. அப்போ நான் கர்த்தரை விட்டு தூரமா போகும்போது எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது, நான் நினைத்தபடி எல்லாம் சரியா நடக்காது. அப்ப அதெல்லாம் அப்படி நடக்காத போது நான் உணர்ந்து அவர் பக்கம் திரும்பணும். அப்போ ஆதியில கொண்டிருந்த அந்த அன்புக்கு நான் மீண்டும் இடம் கொடுப்போம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை சேர்த்துக் கொள்வார். தூரமா போன மீண்டும் சேர்த்துக் கொள்வார். அந்த அன்பை கொடுப்பார். நான் உணரும் போது, நான் கேட்கும் போது அது ஆண்டவர். இப்ப யாரெல்லாம் தூரமா போயிட்டாங்களோ கர்த்தரை விட்டு, ஒரு சிலர் சபை விட்டு போனவங்களும் உண்டு. இன்னைக்கு அப்படி தூரம் போனவங்கன்னா நான் சபை விட்டு போனவங்கள அவங்கதான் நினைச்சுக்க கூடாது. இன்னைக்கு நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்? நான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன்னா இல்ல அவரோட தான் சேர்ந்து இருக்கிறேன்னா? ஆதியில இருக்கிற அன்பு இருக்குது அப்படியே இருக்கா? இல்ல இன்னைக்கு அந்த அன்பு இல்லையா? ஏன் வேத வாசிக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? நேரம் இல்லை. அப்ப அந்த நேரம் எங்க போச்சு? அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இன்னைக்கு உலகத்துக்கு போயிடுச்சு. படிப்புக்கு, வேலைக்கு, குடும்பத்துக்கு, இப்படி ஏதோ ஒரு காரியத்துக்கு மாயை பின்பற்றி போயிடுச்சு. அப்போ நேரம் இல்லை. ஆதியில இருந்துச்சு, இப்ப இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றது நாட்கள் வரும், நம்ம திரும்பி தூரம் போனவங்கள திரும்பி கூட்டி சேர்ப்பேங்கிறாரு. அப்ப நான் அந்த கூட்டி சேர்க்கிற அந்த கூட்டத்துல நான் இருக்கோம். இப்ப தூரம் போயிட்டேங்கிறத இன்னைக்கு உணரும் போதுதான் நான் அவரிடத்துல கேட்கும் போது என்னை திருப்பி சேர்த்து கொள்ளுங்கன்னா சேர்த்துக்குவார். நான் தூரம் போகும்போது நிச்சயம் எனக்கு அடி கிடைக்கும். அப்படியே போன்னு சொல்லி விட்டுற போறது இல்லை ஆண்டவர். அப்போ அவர் அடிக்கும் போது, மட்டாய் தண்டிக்கும் போது நான் உணர்ந்து மனந்திருப்போம். அடுத்தது 3வது காரியம், எரேமியா 31வது அதிகாரம். எரேமியா 31, 31ல இருந்து 33 வரைக்கும். 31, 32, 33. எரேமியா 31, 31, 32, 33 வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்க நாட்கள் வரும்போது உடன்படிக்கை பண்ணுவேங்கிறார். என்ன உடன்படிக்கை? நாம அந்த நியாய பிரமாணத்தை நம்ம உள்ளத்துல வச்சு இருதயத்துல எழுதுவேங்கிறார். அப்பொழுதுதான் நம்ம எப்படி இருப்போம்? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்ப இன்னைக்கு நான் அவருடைய ஜனமா இருக்கிறேன்னா, எசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டோம், அவர் பிள்ளையா இருக்கிறோமா? நம்ம பார்வையில அவர் பிள்ளையா இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில யார் அவருக்கு பிள்ளை, யார் அவருடைய ஜனம் அப்படின்னா, இருதயத்துல என்ன இருக்கணும்?
நியாய பிரமாணம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இன்னைக்கு என் வாய் எதை பேசு? அப்போ என் இருதயத்துல நியாய பிரமாணம் இருந்துச்சுன்னா இந்த நியாய பிரமாணத்தை பேசு. அதாவது கர்த்தருடைய இந்த வேதம், இதுதான் நமக்கு நியாய பிரமாணம். அப்போ இந்த பைபிள் வசனத்தை நான் பேசும்போது அப்ப அந்த வசனம் என்ன செய்ய கேட்கிற ஒவ்வொருத்தருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நான் ஒருத்தரோடு பேசுகிறேன், எதை குறித்து அதிகமா பேசுகிறோம்? உலக காரியத்தை குறித்தா, உலக பொருளை குறித்தா, இல்ல வேத வசனங்களை குறித்தா? அப்ப அந்த வசனம் தான் என்ன செய்யும்? ஒருத்தரை மாற்றும். அந்த வசனம் அந்த விதைக்கப்பட்டது ஒரு நாள் நிச்சயம் பலன் கொடுக்கும். அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும், அது வெறுமையா என்னிடத்துல திரும்பாதுங்கிற. அப்ப நான் ஒருத்தரோடு பேசுகிறேன், அப்ப என் இருதயத்துல நியாய பிரமாணம் அந்த வேதம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களோட என்ன வசனத்தை கொண்டு பேசணும் அதை எனக்கு உணர்த்துவார். நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக, அதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு போய் உங்களை நிறுத்தும் போது நீங்க என்ன பேசுவோம், அவங்களுக்கு என்ன மாறுதரம் சொல்லுவோம்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல என்ன பேசணும்னு ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அப்ப எப்படி போதிப்பாரு? இருதயத்துல என்ன இருக்கோ அதை கொண்டுதான் அவரு வெளிப்படுத்துவார். அப்ப ஏன் இருதயத்துல அந்த நியாய பிரமாணம் இல்லாம போச்சு? முதல் பார்த்த காரியம், அவர் இல்லைங்க. அப்ப இடிக்கப்பட்ட சூழ்நிலை, அவரை விட்டு தூரம் போயாச்சு, அவரோட ஐக்கியம் இல்லை. அப்ப என்ன இல்லை? எனக்குள்ள நியாய பிரமாணம். அப்ப அந்த ரெண்டும் நடக்கும் போது, அவர் திரும்ப கட்டும் போது, திரும்பி கூட்டி சேர்க்கும் போது, அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நியாய பிரமாணம் என் உள்ளத்துல எழுதப்பட்டதா இருக்கும். அப்ப இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள்ள இருக்கா? எசேக்கியேல் 11:19. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. அப்ப அவருதான் அந்த இருதயத்தை நமக்கு கொடுக்கும். அப்ப என் இருதய கடினமா இருக்குது, கல்லான இருதயமா இருக்கு. அப்ப என்னாச்சு? வசனம் போகவே மாட்டேங்குது, அவர் எழுதவே முடியல. ஆனா அவர் இடத்துல அதை உணர்ந்து கேட்கும் போது, அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேங்கிறார். அப்ப அந்த இருதயத்தை அவர் கொடுக்கிற அந்த சதையான இருதயம், நவமான இருதயம், அதுலதான் என்ன செய்ய முடியும்? அவர் நியாய பிரமாணத்தை எழுத முடியும். அங்கதான் வசனம் நிற்கும். எவ்வளவு வசனம் படிக்கிறோம், கேட்கிறோம், ஆனா அது எல்லாமே இருதயத்துல இருக்கா? இருதயத்துல எழுதப்பட்டிருக்கா? இல்ல. காரணம், அது அந்த இருதயத்துல உள்ள போகல. போறதுக்கு அங்க என்ன தடையா இருக்கு? இருதயம் கடினமா இருக்கு. அப்போ அந்த இருதய கடினத்தை நான் உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் அதை மாற்ற முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம்? நியாய பிரமாணத்தை என் இருதயத்துல எழுதும் போது, அது இருக்கும் போது என்னுடைய வாய் எதை பேசும்? நியாய பிரமாணத்தை பேசும். அப்ப இறுதிய எதுல இன்னைக்கு நிரம்பி இருக்கு? நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஆண்டவர் சொல்ற, நாட்கள் வரும்போது அப்படி இருக்கிற என் ஜனத்தை நான் மாத்துவேங்கிற, அவங்களுக்குள்ள புதிய உடன்படிக்கை பண்ணுவேன், நியாய பிரமாணத்துல உள்ளத்துல வச்சு அவங்க இருதயத்துல எழுதுவேங்கிற. அது யாருக்கு நடக்கும்? நான் உணரும் போதுதான், நான் கீழ்ப்படிச்சு கேட்கும் போது. என் இருதயம் கடினமா இருக்கு, அப்ப கடின இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் சொல்லுது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் அவர் ஜனங்களுக்கு. அப்ப இன்னைக்கு நான் அந்த நியாய பிரமாணம் என் உள்ளத்துல இருக்கும் போதுதான் அவருடைய ஜனமா நான் இருக்கேன். இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். அப்ப என் இருதயத்துல எது நிரம்பி இருக்கு? என் இருதயம் நியாய பிரமாணத்தினால நிரப்பப்பட்டதா இருந்தா தான் அவருடைய பார்வையில நான் அவருடைய ஜனம். இல்ல அப்படின்னா என் பார்வையில தான் நான் அவருடைய ஜனமா இருக்கு. அவருடைய பார்வையில நான், அப்ப உலகம் நிரம்பி இருந்ததுன்னா அந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அப்ப பிசாசனுடைய ஜனமாத்தான், பிசாசனுடைய பிள்ளையாத்தான் நான் இருக்கேன். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இறுதி எப்படி இருக்கோ அதை வச்சு இன்னைக்கு நான் யாருடைய பிள்ளை, அவருடைய ஜனமா அப்படிங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய பிள்ளையா, பிசாசனுடைய பிள்ளையா, ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தது 4வது காரியம், எரேமியா 31 அதிகாரம் 27.
எரேமியா 31:27. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்போ இதுல ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் வரும்போது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்போ விதைக்கிறது அப்படிங்கிறது போது என்ன, விதை என்ன செய்யும்? விதைக்கும் போது அதுக்குரிய பலனை கொடுக்கும். அப்போ இதுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? மந்தை பெருகுகிறது போல என்ன பெருக பண்ணுவார். உதாரணமா எசேக்கியேல் 36:9-11, 9, 10, 11 3 வருஷம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவங்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் நாட்கள் வரும்போது இதெல்லாம் நடக்கும். யாருக்கு? கீழ்ப்படுகிறவங்களுக்கு. முதல் பார்த்தோம் 3 காரியம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? இடிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அப்போ கட்டப்படும் போது. 2வது, தூரமா அவரை விட்டு தூரம் போயிட்டு கூட்டி சேர்ப்பேங்கிறார். அப்ப நான் தூரம் போனதை அறிஞ்சு அவரிடத்துல சேரும் போது, அப்படி சேரும் போதுதான் நியாயப்பிரமாணத்தை என் இருதயத்தில் எழுதுறார். நான் அவருடைய ஜனமா இருக்கிறேன். அப்ப அவருடைய ஜனமா, அவருடைய பிள்ளையா நான் இருக்கும்போது, எப்படி அவர் பார்வையில அவருடைய பிள்ளையா நான் இருக்கும். இன்னைக்கு நான் இயேசுப்பா பிள்ளைதான், ஆனா அவர் பார்வையில யாரு? அதான் நான் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அப்ப இப்ப பார்த்த காரியத்துல என்ன செய்வாரு? என்ன பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். இந்த 10வது வசனத்துல வாசித்தோம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்ப பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. அப்ப பூர்வ நாட்கள் ஆரம்பத்துல நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல வெளிப்பிரகாரமான வாழ்க்கையா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? குறைவா இருக்கிறோம். ஆனா சொல்றாரு, நீங்க பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேங்கிறார். அப்ப எப்படி இருந்துச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை? எவ்வளவு ஆசீர்வாதம், பெருகிறதா ஆசீர்வாதம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சந்தோஷம், எப்படி எல்லாம் இருந்தோம். அதே போல வெளிப்பிரகாரமா சரீர பிரகாரம் ஆண்டவர் எனக்கு நல்லா ஆசீர்வதித்தாரு, எப்படி எல்லாம் என்ன வச்சிருந்தாரு, எதுல எல்லாம் என்ன பெருக வச்சாரு. அப்ப ஏன் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார் அப்படின்னா, அது நான் எனக்காக மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரும் போது அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். வெளிப்பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் நான் என்ன ஆண்டவர் வர்த்திக்க பண்ணும் போது அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்ப தாவீது என்ன செஞ்சாரு? ஆலயத்துக்காக ஜனங்களும் கொடுத்தாங்க, தாவீதும் கொடுத்தாரு. மனப்பூர்வமா கொடுக்கறதுக்கு நாங்க ஏமாத்துறோம். இதெல்லாம் உம்முடையது, உமது கரத்துல வாங்கி உம்மிடத்துல உமக்கே திருப்பி கொடுக்குறோங்கிறது போல சொன்னார். அப்போ ஆண்டவர் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் அது எல்லாம் அவருடையது. அப்ப நான் என்ன செய்யணும்? அவர் யார், அதை கொண்டு என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அப்படி இருக்கும். அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படித்தான். என்னை ஆசீர்வதிக்கிறாரு, மென்மேல் உயர்த்துகிறாருன்னா அதை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு பயன்படணும். என் ஆத்மாவுக்கு என்னை சுற்றி என்னுடைய குடும்பத்தோட நின்றாம அவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தாளந்து ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதங்கள், அப்ப அதை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். அப்ப அதுதான் இதுல பாக்குறோம், எனக்கு பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதாவது எசேக்கியேல் 36:37 36-37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிறார் ஆண்டவர்? நான் விண்ணப்பம் பண்ணணும். அப்ப விண்ணப்பம் அவர் ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன? என் குறை எனக்கு இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்காக ஜெபிக்கும். அப்ப என்ன செய்யணும்? எனக்குள்ள என்ன இல்லை? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரல, நான் பலப்படல, ஒன்றும் இன்னும் குறைவா இருக்கிறோம். அப்ப விண்ணப்பம் பண்ணும்போது பெருக பண்ணுவார். அப்போ 4வது காரியம் பார்க்கிறோம், அந்த மந்தை பெருகுங்கிறது போல பெருக பண்ணுவேங்கிறார். நாட்கள் வரும்போது யாரு? இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் அவங்களை எப்படி பெருக பண்ணுவேங்கிறாரு? மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைத்து அவங்களை பெருக பண்ணுவேங்கிறாரு. அப்ப
அப்படி என்ன ஆண்டவர் பெருக வைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எந்த ஆண்டவர் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லிட்டார். நாட்கள் வரும்போது இது நடக்கும்ங்கிறார். அது ஏன் வாழ்க்கையில நடக்கணும், அதுதான் நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற முடியாது. என் வாழ்க்கையில அது நடக்குமா? நடக்கணும்னா இன்னைக்கு பார்த்தது போல என் வாழ்க்கை இருக்கும், அப்போ அது நடக்கும். கடைசியா 5வது காரியம், எரேமியா 23வது அதிகாரம். எரேமியா 23 5வது வசனம். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். நாட்கள் வரும். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம், தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து. அப்போ ஏசப்பா எப்ப ராஜாவா இருக்க போறார்? 1000 வருட அரசாட்சியில் அவரு ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அப்ப ஆண்டவர் சொல்றார் நாட்கள் வரும், இது நடக்கும். அப்போ இந்த 1000 வருட அரசாட்சி நடக்க போகுது. அப்போ அது நடக்க போற ஒரு காரியம். அந்த அரசாட்சியில நான் அவரோடு கூட இருப்பேனா? அதுதான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவர் சொல்லிட்டார் நாட்கள் வரும், இது நடக்கும், நிச்சயம் நடக்கும். அப்போ அந்த அரசாட்சியில நான் அவரோடு கூட இருப்பனா? அப்போ யாரெல்லாம் அந்த அரசாட்சியில அவரோடு கூட இருப்பாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் 20:4 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப இங்க யாரு 1000 வருஷம் அவரோடு கூட அரசாளுவாங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமா. அப்போ மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும். அப்ப இதெல்லாம் இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கு? ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும். தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்போ இது நடக்கிறதுக்கு முன்னாடி ரகசிய வருகை. அப்ப அந்த ரகசிய வருகையில யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? கர்த்தருக்குள்ள மரித்தவங்க முதலாவது எழுப்பப்படுவாங்க. அடுத்தது உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட போவோம்னு சொல்லி வாசி. அப்ப இந்த ரகசிய வருகையில இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் அந்த 1000 வருட அரசாட்சியில நான் அவரோடு கூட இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா, அவருடைய வருகைக்கு அவர் வரும்போது நான் அவரோடு போக முடியுமா? இல்ல நான் மறிச்சிருந்தா அவர் என்ன உயிரோடு எழுப்புவாரா? அப்ப கர்த்தருக்குள்ள மறிக்கிறவங்கள முதலாவது எழுப்புவார். அப்ப உயிரோடு இருக்கிற நாமும் போவோம். யார் போக முடியும்? இந்த எக்கால சத்தத்தை நான் கேட்கும் போது. அப்ப அதுக்கு நான் எப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு விழித்திருந்து நீங்க ஜெபிக்கணுங்கிற. அப்ப அந்த ரகசிய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நாட்கள் வரும், 1000 வருட அரசாட்சி இருக்கும். ஏசப்பா ராஜாவா இந்த பூமியை ஆட்சி செய்வார். அவர் கீழே அவரோடு கூட ஆட்சி செய்ய முடியும். அதுல நான் பங்குள்ளவன் ஆகணும் அப்படின்னா ஆண்டவர் சொன்னது நடக்கும். யாருக்கு நடக்கும்? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோம், ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட அவர் ஆட்சி செய்யும் போது நான் அந்த ஆளுகையில இருக்கணும் அப்படின்னா அவரோடு கூட என்ன செய்யணும்? பாடுகளை சகித்தார். இப்போ
அப்போ வசனத்து நிமித்தம் என்ன செய்யும்? பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு. அப்ப அதுதான் பரலோகத்துக்கு போற வழி எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அது இடுக்கமான வாசல், கஷ்டம் இருக்கும், பாடுகளை சகிக்கும். அப்படி சகிக்கும் போதுதான் நான் அவரோடு கூட என்ன செய்ய முடியும்? ஆளுகையும் செய்ய முடியும். அவரு நாட்கள் வரும், இந்த பூமியில ராஜாவா இருந்து ராஜரீகம் பண்ணுவாரு, நீதியா நியாயமா இந்த பூமியை நடத்த போறாரு. இப்ப நான் அதுல பங்குள்ளவனா இருக்கும். யார் அதுல பங்குள்ளவங்களாக முடியும்? ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம், இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவரோடு கூட இந்த சிங்காசனத்துல, இப்ப சிங்காசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ராஜாவுக்கு. அப்ப அவரு ராஜாவா இருந்து இந்த பூமிய நியாயமா நீதியா நடத்த போறார். அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில நான் அவரோடு கூட இருக்கணும்னா நான் ஜெயம் எடுத்தவனா இருக்கும். அப்ப எதை நான் ஜெயம் எடுத்து அவரோடு கூட அந்த சிங்காசனத்துல உட்காரணும் இந்த உலகத்தை. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? நாட்கள் வரும்போது இதெல்லாம் நடக்கும். அது நடக்கும் போது நான் அதுல இருப்பேனா? நான் அதை பெற்றுக்கொள்ளுவேனா? அது எனக்கு நடக்குமா? அப்ப அதுதான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம். இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது அவர் இல்லாத ஒரு இடம், ஆலயம், அது வெறுமை, அது இடிக்கப்பட்டது போலதான். இன்னைக்கு இடிக்கப்பட்டது போல ஒரு நிலைமையில இருக்கிறோம். அது உணர்ந்து அவர் சொல்றாரு, நாட்கள் வரும்போது திரும்பி கட்டுவேங்கிறார். அப்ப யார் கட்டப்படுவாங்க? அவருக்கு கீழ்ப்படிந்து அடிமையா போனவங்க. 2வது காரியம், அவரை விட்டு தூரம் போனவங்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பேங்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோமா? அது இன்னைக்கு நம்ம உணர்கிறோமா? ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு அப்படியே இருக்கா? குறைஞ்சிருச்சு. ஏன்னா அன்பு என்ன செய்யணும்? அதிகமாகும். தேவ அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டது. அப்ப அந்த அன்பு அதிகமாகணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு. அப்ப வளர வேண்டியது குறைஞ்சிட்டே போகுது. அப்ப குறையும் போதுதான் அவரை விட்டு தூரமா போயிட்டே இருக்கு. ஏன் தூரமா போறோம்? மாயை பின்பற்றுகிறதுனால, உலகத்தை பின்பற்றி போறதுனால. அப்ப அவரை விட்டு தூரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. 3வது பார்த்தோம், அவருடைய ஜனமா நான் இருக்கோம். அப்ப அவருடைய ஜனங்களா யார் இருப்பாங்க? அந்த இருதயத்துல நியாய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கும். அப்படி அவர் கட்டும் போது தூரமா போயிருக்கிறேன்னு உணர்ந்து அவர் இடத்துல வரும்போது அவருடைய ஜனமா மாறுகிறேன். என் இருதயத்துல அவர் நியாய பிரமாணத்தை எழுதுகிறார். 4வது காரியம், அப்படி இருக்கிற என்ன செய்யறாரு? பெருக பண்ணுகிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ உலக வாழ்க்கையிலையோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன பெருக பண்ணுகிறார். கடைசியா பார்த்தோம், அப்படி இருக்கும்போது அவரால் பெருக, அதாவது ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரும் போது, பெருகும் போது, அப்ப அதனுடைய முடிவு ரகசிய கருவிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். 1000 வருட அரசாட்சியில அவரோடு கூட அரசாளுகிறவங்களா, ஆளுகை செய்கிறவங்களா நம்ம இருக்கும். இது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இது நடக்குங்கிறார். அப்ப இதெல்லாம் என் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குதா? எப்படி இருக்கிறோம்? ஆராய்ந்து பார்த்து